புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. அது கிஃப்ட் யாரோட உனக்கு என்ன? அது என்னோட பர்சனல். அதுல நீ தலையிடாத. கெட் அவுட் ஐ சே. பர்மிஷன் இல்லாம என்னோட திங்ஸை டச் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். தப்புதான் தப்புதான். நான் எதுக்காகவும் இவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை தெரியுமா? நீ ஒரு வார்த்தை சொன்னோன்னே எதுக்கு என் மனசு இவ்வளோ ஃபீல் ஆகுது? நீ மட்டும் என் மேல எவ்வளோ உரிமை எடுத்துக்கிற? என்னமோ அக்கா பொண்ணு முறை பொண்ணுன்னு சொல்லிட்டு எதுக்கு நீ அவ்வளோ உரிமை எடுத்துக்கிற? ஆனா ஒரு ரூம்குள்ள போய் அந்த கிஃப்ட்டை தொட்டதே என்னோட தப்பா? அந்த கிஃப்ட் யாரோட வேணாலும் இருக்கட்டுமே, அதுக்காக நீ என்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவியா? நான் ஒரு முட்டாள். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நீ திட்டிட்டு எதுக்கு நான் ஃபீல் பண்ணணும்? எனக்கு தான் அறிவில்லை. நான் எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கிறனோ அப்படியே உங்ககிட்டயும் நான் இருந்திருக்கணும். உண்மையில அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்ல. எனக்கு இது வேணும் தான். ஊட்டியில பேசும்போது சக்கரையா பேசுனேன். ஆனா இங்க வந்து உன்னையும் உனக்குன்னு தனி பர்சனல் வந்துருச்சுல்ல. ஆமா, நீ யாரோ தானே. உனக்கு ஏதாவது பர்சனல் இருக்கும், அதுல நான் தலையிட்டா அது உனக்கு சுத்தமா பிடிக்காது தானே? நீ இல்ல, அது யாரா இருந்தாலும் சரி. ஏன் உன்கிட்ட மட்டும் என் மைண்ட் செட் எப்படி மாறுச்சு? இசை, நீ இது இல்லவே இல்லை இசை. நீ தனியா இருப்ப, உன் கேரக்டரே வேற. ஆனா இவங்கிட்ட ஏன் நீ இப்படி நடந்துக்கிட்ட? எல்லார்கிட்டயுமே ஒரு லிமிட்டோட தான் எனக்கு பழக தெரியும். அப்படித்தான் நான் பழகினேன். ஆனா உன்கிட்ட மட்டும் ஏதோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னு எனக்கே தெரியல. நீ என்கிட்ட பழகின விதமா இல்ல நிஜமாவே உன் மேல எனக்கு ஏதாவது ஃபீலா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இளங்கோ, இசைக்கு இது வரைக்கும் உன் மேல ஒரு ஃபீல் கூட வந்ததான்னு உன்னால கெஸ் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு இவ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றானா, நீ அந்த அளவுக்கு அவ மனசை மாத்தி வச்சிருக்க. ஆனா இந்த சமயத்துல நீ இவளை ஹர்ட் பண்ணது கண்டிப்பா அவளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நான் எதுக்காக ஹர்ட் பண்ணங்கிறத கூடிய சீக்கிரத்திலேயே உனக்கு புரிய வைப்பேன். நான் எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமா இருக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு சீரியஸாகவும் இருக்க தெரியும். ஆனா இப்போ நான் விளையாடினதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணம் இருக்கு. கூடிய சீக்கிரத்திலேயே புரிஞ்சு பேச சாரிடி. ஏன் இசை ஃபேஸ் வாடி இருக்கு? இவனுக்கு என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் சண்டை ஏதாவது போட்டுக்கிட்டாங்களா? எப்போதுமே சண்டை தான் போடுவாங்க. ஆனா இது பள்ளக்காட்டிட்டுல போய் பேசும். இதுவே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? மணி என்னன்னு தெரியுமா? ஏன் தூங்காம இங்க உட்காந்துருக்க? நான் தூங்காம இருக்கேன். அதை பத்தி உனக்கு என்ன? நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. என்ன உன் பர்சனல் என்னை தலையிட வேணாம்னு நீ சொன்னதுனால நானும் சொல்றேன். என்னோட பர்சனல் நீ தலையிடக்கூடாது. கெட் அவுட் ஐ சே. என்ன பழி வாங்கறதா நினைப்பா? சத்தியமா சொல்றேன், உனக்குலாம் இது செட்டே ஆகல. என்ன எப்பயும் போல நார்மலா நடந்துக்கோ. பழி வாங்குறாங்களாமா. ஆமா, உன்னை பழி வேற நான் வாங்குறேன். என்ன கொட்டு பேசாம போறியா? போ. ரொம்ப ஓவரா பேசாத. என்ன எனக்கும் பேச தெரியும். ஆனா வாயை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கானா அதுல 1000 காரணம் இருக்கு. அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? எந்திரிச்சு வந்து தூங்கு. நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல. எனக்கு எக்ஸாம் இருக்கு இல்லாம இருக்கு. அத பத்தி உனக்கு என்ன கவலை? நான் தான் சொன்னல, எதுக்கு என் மேல அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க நீ? கோவப்படுத்துற மாதிரி பேசாதடி. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது? சொல்லு, என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லு. என்ன எனக்கு உரிமை இல்லை எடுத்துக்கிறதுக்கு? டேய், நீ லூசா இல்ல லூசு மாதிரி நடந்துட்டு இருக்கியா? எனக்கு ஒண்ணும் புரியல. அது எப்படி உன் பர்சனலா நீ தலையிட வேணாம்னு சொல்லுவியா? அப்புறம் நீ ஏன் வந்து என் மேல அட்வான்டேஜ் எடுத்துக்குவியா? இதெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்திருக்கானே கேனச்சியா? இத பார்த்து உனக்கு எப்படிடா தெரியுது? சிம்பிள். என் பொண்டாட்டி மாதிரி தெரியுது. அதானே, ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்தா மழை வந்துடாது. ஆனா இதுங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரியே சண்டை போடுறதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. ஓகே, கண்டுபிடிப்போம் மெதுவா. சரி, நம்ம போய் நம்ம ஆளு கூட கடலை போடுவோம். பாருங்க பாரு, நீ இப்படி பேசுறது எனக்கு கோவமா வருது. என்ன இந்த வகையில உனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட? சும்மா எப்ப பார்த்தா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டே இருக்க. ஆனா எந்த ஒரு உரிமையுமே எடுத்துக்க கூடாதாமா. மூஞ்சி பாரு, போடா. ஓ, உரிமை எடுத்துக்க நான் பர்மிஷன் கொடுத்தா பொண்டாட்டியாக நீங்க தயாரா இருக்கீங்களா? மூஞ்சில குத்துன்னு வெச்சுக்கோ. அவ்வளவுதான் பாத்துக்கோ. போடா லூசு. இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா சண்டை போட்டுட்டே இருக்கலாமா? ஆமா, உன் கூட என் வாழ்க்கைய வாழ போற மாதிரி உன் கூட சண்டை போடுவேன்.
போடுறதுக்கு. டேய் வேணா, என்ன பத்தி உனக்கு தெரியாது. சும்மா சும்மா கோபப்படுத்திட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்கோ. போடா ராஸ்கல், மெண்டல், பைத்தியம், குரங்கு, நாய், பிசாசு, கோட்டேரி. ஓ thank you but I love you. I hate you. I love you. I hate you. I love you. I hate you. I kill you. நீ ஒரு லூசு. போடா. I hate you. I hate you. I hate you. I love you. I love you. I love you. I love you my darling. அவனே உன்ன விழுந்தாத. பொண்ணுனா பொறுமை வேணும். இப்படி சும்மா ரவுடி மாதிரி எந்திரிச்சு அடிக்க கூடாது. ஓகே நீ மூடு. என்னடி ஓவரா பேசுற? எதுவும் பண்ண மாட்டான்னா? ஏய் இளங்கோவை பத்தி உனக்கு தெரியாது. நான் வேற மாதிரி இப்பவே சொல்லிட்டேன். தேவையில்லாம என்னை சீண்டாத, அவ்வளவுதான் பார்த்துக்கோ. மூடவா? இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? என்ன சரி நீ சட்ட சாத்து. நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நான் எப்போ கீழே விழுந்தாலும் என்னை தாங்கி பிடிக்கிறியே, அது எப்படி? நான் கீழே விழுவேன்னு நினைச்சு நீ வந்து என் பக்கத்து அடிப்பியா, இல்ல இவளை நம்மளே கீழே விழுக வச்சு தாங்கி பிடிக்கணும்னு நினைப்பியா? இதுக்கு பதில் சொல்லு முதல்ல. நீ ஏண்டி கேட்க மாட்ட? நீ கேப்ப. நீதான் சரியான திமிரு பிடிச்சவளாச்சே. எப்ப பார்த்தாலும் காலு தடிக்க விட்டு கீழே விழுகிறாளேன்னு வந்து தாங்கி பிடிச்சா உடனே நீங்க விழுகிறதுக்கு நாங்க காரணமாயிருவோம். அப்புறம் என்ன? இல்ல என்னங்கிறேன். ஆமாடா, நான் திமிரு பிடிச்சவதான், ராங்கி பிடிச்சவதான். யாருக்கிட்ட வேணாலும் திமிராதான் நடந்துக்கிறேன். முக்கியமா உன்கிட்ட திமிரா மட்டும்தான் நடந்துப்பேன். ஓகேவா? ஓ இந்த திமிரு பிடிச்சமான இந்த சாஃப்டான புலி இப்படி அடக்குறான்னு பாக்குறியா? என்ன பண்ண போற? எப்படி இருந்தது? புலி அடக்கின விதம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட 2வது தடவை. இருவிழி தந்தி அடிக்குது, என்ன நடக்குது தெரியல. இருதயங்குமி அடிக்குது, சொல்லி முடிக்கவும் முடியல. ராவாகி போனாலே கண்ணு மொழி தூங்கல. பேசாம நீ போனா நெஞ்சு குழி தாங்கல. உன்னால தன்னால சொக்குறேனா. அத்தாச்சி இத பூரா தாய் மாமா வீட்டுல உட்காந்து அத்தகாரி செஞ்சு வைக்கணும். அத்தகாரி போய் சம்முட்டு உட்காந்துருக்கா, நீங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிறீங்க? இருந்துட்டு போகட்டும். அவ செஞ்ச என்ன, நான் செஞ்ச என்ன, எல்லாமே என் மகளுக்கு தானே கொடுக்க போறோம். செய்வோம், ஆளுக்கு மேற்கா. அது என்ன பேச்சு? வயசான ஆளுகளை பூரா அப்படி தள்ளி விட்டு போடுவாளுங்க. அவளுக்கு அந்த சைடு உட்காந்து வேடிக்கை பார்ப்பாளுங்க. அங்க வர என்னமோ சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என் பேத்திக்காரி கூட அடிக்கடி சொல்லிட்டு தெரியவா, என்னட்டு தெரியல. என்ன இந்த கற்பகம் என்ன துணியை போட்டிருக்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இந்த பாருங்க சும்மா இருங்க. இந்த மாதிரி துணி போட்டாதான் வேலை செய்ய நல்லா வசதியா இருக்கும். என்ன? ஆமாமா, இங்க வேலை செஞ்சு அப்படியே தள்ளி விட்டாளுக்கு ஒரே தள்ளா. அத்தாச்சி என்னென்ன பண்ண போட்டிருக்கிய? எல்லாம் நான் சொல்றேன். அதிரசத்துக்கு மாவு வந்தா இருக்கு. நான் அதிரசம் தட்டல முறுக்கு போட்டுருக்கா. 2வது வந்து ரவா லட்டு செய்யணும். அப்புறம் ரெண்டு வகையான லட்டு வகை சொல்லியிருக்கேன். குலோப் ஜாமுன், ரசகுல்லா, அப்புறம் அதிரசம். முக்கியமா ரவா லட்டுத்தையும் பானையா குடத்துல அடிக்க வைக்க சொன்னேன். அதுதான் சீரு. அப்புறம் வேற என்ன? இப்போதைக்கு இது போதே போட்டிருக்கேன். சீவல் போட்டிருக்கேன். சீவல், தட்டு வடை, அப்புறம் நம்மளோட மதுரை முறை அத்தை பலகாரம் அதைத்தான் செய்ய சொல்லியிருக்கேன். இன்னும் ஒண்ணா செய்வோம். என்ன? ஆமா, ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். வயசானவங்க உங்ககிட்ட தான் கேட்க முடியும். இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு நம்ம சீதனமா அந்த பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புறோம்? அதை கொஞ்சம் சொல்லுவீங்களா? எவடியவ இது தெரியாமலாடி நீங்களாம் பிள்ளைய பத்தி பேரம் பேத்தி எடுத்துப்பிட்டிய? என்னத்த சொல்ல? அதாவது முறைப்படி நம்ம ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னு வச்சுக்கோ. நம்ம வீட்டு பிள்ளை சீதனத்துக்கு சீரச்சனை இறக்குவோம், அது வேற. ஆனா தாய் வீட்டுல இருந்து பண்டமா கொண்டு போறது இத்தனை பொருள் கலந்தேன். இதை பூரா கொண்டு போய் மாமியார் வீட்டுல கொடுத்து அவங்க அதை மாச கணக்குல வச்சு திம்பாங்க. அது வேற விஷயம், இருந்துட்டு போகட்டும். ஆனா இத பூரா பிறந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு எடுத்துட்டு போகணும். இதுதான் நம்ம முறை. இதெல்லாம் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலே தெரிஞ்சு போயிரு. இப்பதான் தெரியாம உட்காந்துக்கு இருக்காங்க. தெரியுமாக்கா? சட்டை சாத்திட்டு உட்காருங்க. சரி சட்டை போட்டு அதிரசத்தை தட்டுங்க. பூரா வாயாடியில தான் உட்காந்துருக்கிய. இவன் ஒருத்திய எத்தனை வேலை செய்வா? முறுக்கு இவதே முடிஞ்சு விடணும், அதிரசத்தை இவதே தட்டணுமா? என்ன வெண்ணிக்கு நீங்களா உட்காந்துருக்கிய?
தட்டுங்க பிள்ளைகளா. அவளுக கிடக்குறாளுக, நம்ம தட்டுவோம். அதிரசமா விட்டு எடுங்க. அட்டாச்சி சீக்கிரம் முறுக்க சுட்டு முடிங்க. அந்த சைடு இந்த குலோப் ஜாமுனும் ரசகுல்லாவும் இருக்கு. அது அப்பாவே மல்லிகா செஞ்சு வச்சா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாவு போட்டு உருட்டிட்டு கிடந்தா. நான் செய்யறேன்னு சொல்லி அவ குலோப் ஜாமுன் செஞ்சா நல்லா இருக்கும்ல. அந்த பிரதையும் செஞ்சு எல்லாத்தையும் வச்சு சீனி பால போட்டு விட்டு போயிருச்சு. சரி, அந்த முறுக்கு மாவ கிட்ட இறங்கடி. முறுக்க புளியுமா. நேரத்தை கடத்தாதீங்க, சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சு விடுங்க. நைட்டு பூரா உட்காந்தாலும் செஞ்சு பிடிக்க முடியாது. என்ன கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இந்தா சும்மா பேசாம உட்காராம ஆளுக்கு ஒரு வேலையை செய்யுங்க பிள்ளைகளா. சும்மா உங்களை மேனேஜ்மெண்ட் வேலை பார்க்கவும் நீங்க உட்கார சொல்லல. நீங்களாம் பேசும்போது நாங்க பேச மாட்டோமாடி. சரி சரி, சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சு விடுங்க. ஆரம்பிங்க. இந்தா கற்பகம், அங்கிட்டு போ. அந்த முறுக்கவே புளிஞ்சு விடு. நீ போ, அதிரசம் தட்டி விடு. போ சட்டு புட்டு வேலையை பார்த்துடுங்க. நீங்க என்னங்க பண்ணிக்கிறீங்க? எங்க அத்தைங்க நீங்க தான் எல்லாமே செய்யணும். ஆனா பத்தியா நான் உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னவே ஆனாலும் என் மகளுக்கு நான் செய்யற மாதிரி வராதுல்ல. அதனாலவே நானே செய்றேன். நீங்க ஒரு வேளை செய்வனா உட்கார்ந்து ஆகாத கொஞ்சம் தட்டி கொடுக்கிறது, முறுக்கு பிடிஞ்சு கொடுக்கிறது அந்த வேலையை செய்யுங்க. சரி, ரவா லட்டுக்கு ரவைய பூரா வறுத்து எல்லாம் செஞ்சு வச்சீங்கடி. அத போய் உருட்டி வைங்கடி. போ. யார உருட்டு வாத்தாச்சி, முதல்ல முறுக்க போடுங்க. டேஸ்ட் பார்த்துட்டு போகணும்ல. அத்தாச்சி இங்க வாத்துக்கங்க. இப்பதே அங்க விஸ்வா பையில அடிச்சவங்க அனுப்பி விட்டுச்சு முறுக்கு கட்டது கடத்தி. இது உட்கார்ந்து திங்கிறது உட்கார்ந்துருக்கு. எதையும் முறுக்காதீங்க. நீங்க வேலை பாருங்க. நாங்க போய் ரவா லட்டை உருட்டுறோம். அதத்தானடி என் மகன் சொல்லிக்கிருக்கா. போய் உருட்டி வைங்க போங்க. அப்புறம் அதை லட்டை அஞ்சதுக்கு அப்புறம் அதை உருட்ட வேணாமா? எல்லாம் நம்ம கைப்படத்தையும் செய்யணும். கையில கவரை போட்டுட்டு செய்யுங்க. சும்மா அப்படியே போட்டு எதையும் சும்மா அப்படி கையில ஊட்டி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கா சொல்லிவிட்டேன். போடுற வாக்குல 2-3 எடுத்து தின்னு போறாதேடி. அப்பலாம் கிடையாது. வேணுங்கிறத எடுத்து தின்னுங்க. நான் வேணாம்னு சொல்லல. கணக்குப்படிலாம் ஒண்ணும் போடல. எல்லாம் நம்ம வீட்டு ஆளுகளுக்கு தானே. மகளுக்கு போக அப்புறம் நம்ம வீட்டு ஆளுகளுக்கு தானே. சரி, பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு விடுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பாத்துக்குறோம். பாத்துல இந்த திரும்ப நம்ம செய்வோம். செய்யாம எங்க போக போறோம்? ஹலோ, என்னவா ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சாரி மாமா, நான் போனவே பார்க்கல. நான் குலோப் ஜாமுன் செஞ்சுக்கு இருந்தேனா, அதனால் போனவே நான் பார்க்கல. இப்போத்தையும் பார்த்தேன் நீங்கள் ஃபோன் போட்டிருந்தீங்க. அதையும் திரும்ப அடித்தேன். என்ன செய்றிய? எல்லாரும் ஆளும் பேரும் சுற்றி இருக்காங்க மாமா. என்னத்தை பேச சொல்கிறீங்க? முதல்ல நீங்கள் நேரில் இருக்க மாதிரி இருக்கவே மாட்டேங்குதுல. அதே எனக்கு எதுவுமே பேச வர மாட்டேங்குது. பர்றா, குலோப் ஜாமுனா? அப்புறம் வேற யாருக்கு குலோப் ஜாமுன்? யாருக்கு? எனக்கு தான் சீர் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிருந்தாங்க. நிறைய செஞ்சுக்கிருக்காக. இது மதுரை முறைப்படி பொண்ணு வீட்டில் இருந்து பண்டமில் சீர் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு தான் செஞ்சுக்கிருக்காக. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது. அதனால் இப்போலேருந்தே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாமா கூட மாட வேலை செஞ்சேன். ஏன் யாருக்குண்டு அவசியம் சொல்லவே ஆகணுமா என்ன? ஆமா, சொல்ல வேணாமா? சரி. அப்புறம் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் ஆக போகுது. ஹனிமூன் எங்க போலாம்? சீ, கெட்ட வார்த்தையே பேசாதீங்க. அப்பெல்லாம் ஒன்றும் வேணாம். கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிருவோம். வேற எதுவும் வேணாமாம்மா. இது எந்த ஊர் நியாயம்? கல்யாணம் மட்டும் பண்ணுவாங்களா? வேற எதுவும் வேணாமா? இது வரைக்கும் அதை பத்தி பேசாம இருந்தேன்னா அதுல 1000 காரணம் இருக்கும். ஆனா இப்பதான் கல்யாணம் ஆக போகுதுல, அதனால பேசுறதுல தப்பு இல்ல, பேசலாம். அப்புறம் பேசி பழகுவோம். சரி இல்ல, என்னத்த பேசி பழக போறீங்களா? ஏற்கனவே எல்லாம் பழகி போயிட்டே இருக்கு. பழகி தானே இன்னைக்கு இப்படி தனியா பேசுற நிலைமை வந்து போச்சு. அதெல்லாம் ஒன்றும் பேசி பழக வேணாம். நீங்க ரொம்ப கெட்ட வார்த்தையை பேசுறீங்க. சரி, நான் வாரேன். வாரியலா? எங்க வாரிய? போனுக்குள்ள வாரியலோ? சரி. அப்புறம் அது என்னமோ தெரியல, சென்னைக்கு வந்தா சென்னை பாசை பேசுறேன், மதுரைக்கு வந்தா மதுரை பாசை பேசுறேன். எல்லாம் உன்னை காதலிச்ச நேரம் நினைக்கிறேன். என்ன? அப்புறம் குட்டிமா சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் மாமா. ஐயோ, ஏன் கேட்குறிய? ஒன்று ஒன்றா பார்த்து செய்கிறாங்க மாமா. கல்யாணம் ஆக பிறப்பில் நல்லா முகம் பொலிவாக இருக்கணுமா, நல்லா சாப்பாடு சாப்பிடணுமா, உடம்பு இருக்கணுமா, ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிருக்காங்க. என்னென்னத்தெல்லாம் செய்கிறாங்களே எல்லாத்தையும் வாய்க்கில் திணிச்சு வர்றாங்க மாமா. எதையுமே திங்க முடியல. ஆமா, பின்ன கல்யாணத்துக்கு கவனிக்காம
நீ அங்க உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களோ இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ மாசமானதுக்கு அப்புறம் மாமா எப்படிலாம் கவனிக்கிறேன்னு பாரு. பார்க்க தானே போற அன்பு மாமாவை பத்தி. ஆ, நீங்க இல்லைனாலே சூப்பரா கவனிப்பிய. இதுல மாசமான சொல்லவா வேணும்? ஆ, டாக்டரு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு அதாவது முதல்ல என் தம்பிக்கு என் அப்பா வந்து பிறப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிருந்தோம். ஆனால் அது வந்து எப்படி ஆகிப்போச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு பிறக்கிற குழந்த என் அப்பாவாக வந்து பிறக்கணும்னு நினைக்கிறேன் மாமா. எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் மாமா வேணும். அதனால் என் அப்பாவே வந்து பிறப்பாரா? என்னடா பொசு கண்டுபிடி கேட்டுப்பிட்டாலே அப்படின்னு நினைக்காதீய. எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் மாமா வேணும். எனக்கு என் அப்பாவே திரும்ப என் கைக்கு வந்துடணும். அதனாலவே நான் கேட்குறேன். நான் ஏதாவது தப்பாக கேட்டிருந்தா என்னையும் மன்னிச்சுக்கோங்க. என் அப்பாவை திரும்ப நான் பார்க்கணும். அது என் புள்ள உருவத்தில் நான் பார்க்கணும். என் அப்பாவுக்கு முழுமையான பாசத்தை நான் கொடுத்ததே கிடையாது. என் புள்ள மூலமா என் அப்பாவுக்கு எல்லா பாசத்தையும் நான் கொடுக்கணும். என் தம்பி மூலமா என் அப்பா வருவாருன்னு நினைச்சேன். ஆனா அது கடவுள் எழுதப்படாத ஒரு விஷயம். ஆனா எனக்கு பிறக்க போற குழந்தை என் அப்பா மாதிரியே எனக்கு வேணும். என் அப்பாவை உங்க உருவத்துல பார்த்தேன். ஆனா நீங்க எனக்கு புருஷனா கிடைக்க போறீங்க. ஆனா என் பிள்ளையா என் அப்பாவுக்கு திரும்பவும் நான் பாசத்தை கொடுக்கணும். அதுக்கு என் அப்பா தான் மாமா எனக்கு வேணும். நமக்கு அவன் குழந்தை தானே பிறக்கும். ஏ லூசு, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? உனக்கு என்ன, உன் அப்பாவே உனக்கு குழந்தையா வந்து பிறக்கணும்னு நினைக்கிற? இங்க பாரு, ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க மறுபிறவி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரி உன் அப்பா நமக்கு குழந்தையா வந்து கண்டிப்பா பிறப்பாரு. என்ன நான் சொல்றேன், கவலைப்படாத. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வந்ததுக்கு அப்புறம் நீ அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ அழுதுகிட்டு தான் இருக்க. இனி நீ அழுகவே கூடாதுடி. உன் கூட நான் இருக்கும்போது நீ எதுக்கு அழுகிற? அழுகக்கூடாது, சரியா? நான் இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே என் பொண்டாட்டி அழுகக்கூடாது. இது எனக்கு நிறைய நாள் ஆசை. என் அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எப்படியாவது என் அப்பாவை திரும்ப பார்த்துட முடியாதுன்னு எம்பிட்டோ நாள் எங்கிருக்கேன். அது என் புள்ள உருவத்தில் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு பேச வேண்டிய விஷயம். ஆனால் முன்னாடியே பேசுகிறேன். எதுவும் நினச்சிக்கிறாதிய. சரி, அது விடுங்க, அது விடுங்க மாமா. நான் பிறவு அடிக்கவா? லூசு மாதிரி அதை இதை யோசிச்சு மனசை குழப்புறதே உனக்கு வேலையா போச்சு. என்ன இங்க பாரு, அங்க இருந்த வரைக்கும் நீ எப்படி இருந்து எனக்கு தெரியாது. என்கிட்ட என் பொண்டாட்டிய வந்ததுக்கு அப்புறம் உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில நிலைச்சு நிற்கும். புரியுதா? நீ எதை நினைச்சு கவலைப்படாத. சரி, ஆளும் பேருங்களோட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசு. நைட்டு போல வேணா ஃபோன் பண்றேன், ஓகேவா? பாய். உனக்கு நான் இருக்கேன், எப்போதும் இருப்பேன், இப்பவும் இருப்பேன். ம். தோகை கொண்டு நீராடும் தென்கரும்பு தேகம் முந்தி வரும் தேன் வாங்கி வந்தி வைக்கும் நேரம் அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு சேட்டைய பாத்தியா? கார்த்திக் இருக்க பால் கொடுக்கலாம்னு கூட்டிட்டு வந்தா இங்க வந்து உடைய பேச சொன்னாங்களா? ஆனா உனக்கு வர வர ரொம்ப தான் சேட்டை. பூடிக்கு பிறந்தது எப்படி பூனை ஆகுமா? ரொம்பவே. குட்டிமா, இப்ப பால் குடிக்கிறீங்களா இல்லையா? வெளிய பாரு, அத்தை மாமா சித்தி சித்தப்பா எல்லாரும் உட்கார்ந்து
இருப்பிய? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா தூக்கம் வந்துருமாக்கா? இப்ப என்னவா? எதுக்கு லுக்குங்கிறது திரும்பதான்? என்ன? ஒன்னும் இல்ல, ஒரு வாரமா நான் உன்னை கண்டுக்கிறவே இல்ல. அதே சும்மா பார்த்தேன். ஓ, பாக்குறீங்களாக்கும்? பாக்குற மாதிரி ஒன்றும் தெரியலையே. இதுக்குத்தே உங்க கூட எங்கேயுமே தனியா வர மாட்டேன். யோ, இது ஒண்ணு நம்ம வீடு கிடையாது. என்ன பாக்குறீங்களாம்ல? பாக்குற பார்வையே சரியில்லாமல இருக்கு. ஆமாடி, என் பொண்டாட்டிய சைட் அடிக்கிறது கூட நான் அப்படியே பார்த்து பார்த்து பயந்து செய்ய வேண்டிய நிலைமையா இருக்கு. என்னத்த சொல்ல, இந்த மாதிரி விசேஷ வீட்டுக்கெல்லாம் வந்தா பொண்டாட்டிய எங்க லவ் பண்ண முடியுது, ரசிக்க முடியுது. சரி, பிறவு என்ன, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி இல்ல மாமா, இதுக்கிட்டே உங்க கூட எங்கேயுமே தனியா வர மாட்டேன். உங்க ரொமான்ஸை நம்ம வீட்ல போய் வச்சுக்கிருவோம். போற இடம் பூரா இந்த மருது பேருக்கு ரொமான்ஸ் மூக்கிலே குத்துறேன்னு வச்சுக்கோங்க. ச்சே, இந்த மூக்குல குத்துறேங்கிற அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு எம்புட்டு நாளாச்சு. ஏன் பொண்டாட்டி, வர வர நம்ம ரொமான்ஸே பண்ண மாட்டேங்கிறோம். ரொமான்ஸ் பண்ணுவோமா? உங்க ரொமான்ஸ்ல மண்ணெண்ணை ஊத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிருக்கீங்க? ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? பிள்ளைக்கு பால் கொடுக்க தானே வந்தோம். ஆளு மண்டையும் பாரு, அதை குடிக்கவே மாட்டேங்குதுல. வாங்க எந்திரிச்சு போவோம். என்னடி பாசமா பேசுனா கூட பேசவே மாட்டேங்கிற. சரி விட்ரி, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி நீ என்கிட்ட பேசுறேன்னு நானும் பாத்துப்படுறேன். ரொம்பதே மாமா பண்ணிக்கிருக்கீங்க. எதுவும் பேச மாட்டேன்னு நினைக்காதீங்க. என்ன அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நடைய கட்டுங்க, எந்திரிச்சு வெளியே போவோம். நம்ம உள்ள வந்து சும்மா அப்படி உட்காந்து பேசிக்கிறது எவனாவது பார்த்தாரு வச்சுக்கோங்க, அப்படித்தே அசிங்கமா போயிடும். நம்ம வீடு கிடையாது மாமா அது. குட்டிமா, இப்ப எதுக்கு வலியுறீங்களா? என்ன என்ன வேணுமா? அது குட்டிமா, நீங்க எதுக்கு படி அளக்குறீங்கன்னு தெரியுது மாமா. என்ன படி அளந்தாலும் இங்க ஆகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். இப்ப விலகுறீங்களா எப்படி? ரொம்பதையும் பண்ணிக்கிருக்க. என்ன இப்படியே நீ எத்தனை நாள் பண்றேன்னு நானும் பாக்குறேன். நான் போறேன். எங்க போறிய? நில்லுங்க. என்ன இல்ல என்னங்கறேன்? அப்போ நான் என்ன கேக்குறேனோ அத குடு. யோ மரமண்ட, நீ சரியான லூசியா? நான் சொல்றது உனக்கு விளங்குதா இல்லையா? இது ஒண்ணு நம்ம வீடு கிடையாதுங்கற. அப்புறம் என்ன? ஏண்டி, கை கால் அமைக்க விட நம்ம வீடு தேவையா என்ன? யோ, அப்ப நீ என்ன நினைச்சிட்டு என்கிட்ட பேச வந்த? எனக்கு ஒண்ணு விளங்கல. நீ என்ன நினைச்சிட்டு என்கிட்ட பேச வந்த? கை கால் வலிக்குது, அங்கங்க வேலை பார்த்து கொஞ்சம் அமுக்கி விடு அப்படின்னு சொல்றதுக்காண்டிதே நான் பேச வந்தேன். ஆமா, நீ என்ன நினைச்ச? மாமா, நிஜமாவே இதுக்கிட்டே பேச வந்தீங்களா? அப்ப அந்த தாமரை, அந்த குட்டிமா, ரொமான்ஸ் இதெல்லாம் இல்லையா? யோ, உன்னதே நம்பன மத்தியா? போயா. என்னால முடியலடி. அம்மா, அடுத்தவங்க வீட்டுல ரொமான்ஸ் பண்றதுக்கு நான் என்ன இருக்கா? கை கால் வலிக்குது, கொஞ்சம் பக்குவம் பார்த்து அமைக்க விட வேண்டும் சொல்லி. ஐயோ, என்னால முடியல. மாமா, எப்ப பார்த்தாலும் நீ சீன்றதாவே வேலைய வச்சிருக்கீங்க. போயா, எந்திரச்சு வெளிய போ. என் புள்ளைய கொடுத்துட்டு போயா. உன்னை போய் உள்ள கூட்டிட்டு வந்தேன் பாரு. நீலாம் ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்ல. கிறுக்கு பிடிச்சாலு. உனக்குலாம் எப்படிதான் ஒரு புள்ளைய பெத்து கொடுத்தேன்னு எனக்கு தெரியல. ஓஹோ, அப்படியாக்கு. எனக்கு எப்படி ஒரு பிள்ளைய பத்தி கொடுத்தீங்கன்னு உங்களுக்கே தெரியலையா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னொரு பிள்ளையும் பெத்து கொடுத்துருங்க. மாமா ரெடியாத்தே இருக்கேன். போயிரு பேசாம. ஆளு மண்டையும் கைகால் அமிக்கி விடணுமாப்ல. கைகாலு சீ, நான் மட்டும்தான் இருக்கிறதே லூசுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நம்ப வச்சு ஏமாத்துறதே பெரு. ஓகேவா? என்ன வாயடிச்சு போய் உட்காந்துருக்க? சீ, போடா. போடாவா? ஓய், மாமா, வெக்கமா வருது. என்னமோ நான் முதல் தடவை உனக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி வெக்கப்பட்டு இருக்க. முத தடவைன்னு கிடையாது. புருஷன் எத்தனை முறை பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தாலும் அது முத தடவை கொடுத்த மாதிரியே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓ, அப்படி. அப்போ இன்னொரு குழந்தைக்கு தன்ன குழி முத்தம் வச்ச என்ன நினைச்ச? என் நெஞ்சு துடி மீது கேட்க நினைச்ச. என் பேராச நூறாச கேட்கையில்
அடித்த மல்லி நீ என்ன நினைச்சடி 6 கட்டிலுக்கும் 5 தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்சேன் நான் சொல்ல நினைச்சேன் உன்னை விட்டு மற்ற குத்தக நினைச்சேன் எல்லாம் எம்புடு மேக்கப் போட்டு வந்தீங்க உட்காந்துக்கு இருக்கீங்க. அவங்க ஆளை சைட் அடிக்க செம்பு நக்கி செருப்புலயே அடிப்ப. ஏ முதல்ல டைலாக்க மாத்துறா. எப்ப பார்த்தாலும் ஓட்ட பானைக்குல ஈ பூந்த மாதிரி இதே டைலாக்க பேசிக்கிறீங்க. என்ன கணக்கா என்னத்தா அப்படி உட்காந்துக்கிட்டு எதுக்கு இப்படி பாத்துக்கிருக்கீங்க? அடுத்த இடத்துல வேலைகளை ஏதாவது பார்க்க வேண்டியதானே? இப்படி உங்களை வெட்டியா உட்காரச்சு இங்க கூட்டிட்டு வந்தாங்களா? இங்க பூராங்க ஒத்தால உட்காந்து வேலை பார்த்துக்கிருக்காங்களா? ஆளு மேலுமே வேலை செய்ய வேண்டியதானே? எல்லாம் வயசு தான் உட்காந்துருக்கு. நீங்க போய் பார்க்க வேண்டியதானே? பூவரசியில மண்டல தட்டி வேலை வாங்க வேண்டியதானே? அதுக்கு கல்யாணம் தான் வேலை செய்ய உட்காருமா. பூவரசி எந்திரிச்சு போ. அங்க லட்டு உருட்ட ஆள் இல்லையா? நீ தான் சரி வருவ. உருட்டுறது மட்டும் இல்ல, எடுத்து வாயில போட்டுருவோம் போ. ஏன் மாமா சும்மா இருக்க முடியலையா? ஆளாளுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது வேலையா போய்கிட்டு இருக்கீங்க. டா பெரிய மாமா என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நாங்க உட்கார்ந்து இருக்கிறது பொறுக்கலையான்னு கேட்கிறேன். ஆம்பளையாளுக்கு போய் வேலை செய்ய வேண்டியதானே? செம்புடைக்கு அடிச்சு மூஞ்சி அடிச்சு போடுவே. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அடிச்சு மூஞ்சிய உடச்சாப்புல மட்டும் இங்க உடையாம இருக்காக்கோ. வேறுக்கிட்டே உடஞ்சு போய் கிழிஞ்சு போன தவளை மாதிரிதான் இருக்கு. இதுல நீ வேற ஸ்பெஷலா வேற உடைக்க போறியா? ஆமா உடையெல்லாம் நீங்க உட்கார சொன்னது நீ தான். உனக்குலாம் கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்லிக்கிறது இல்ல. என்னமா அந்த போலீஸ்காரனுமோ உனக்கு என்னமோ போன ஜென்மத்துல நீ அவர் எதிரியா இருந்துப்பீங்க. அப்படி அவரை பார்த்து நீ முறைச்சுக்கிட்டு தெரியுற. பாவத்தை உன்னைய கட்டிக்கிட்டு அவர் என்ன பாடுபட போறாரோ. என்ன குட்டிமா அண்ணன் சொல்றது சரிதானே? சரி சரி அவங்க கிடக்குறாங்க. நீங்க உட்காருங்கதா. அதான் அங்க அத்தனை பேரை பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. என்னதே நாம போய் செஞ்சாலும் அவங்க செய்யற மாதிரி வராது. அவங்க ஒண்ணு பார்த்து செய்வாங்கதா. நீங்க உட்காந்து சும்மா பேசுங்க. இந்த மாதிரி கல்யாணம் வீட்டுல கல்யாணம் பேசுறது இவங்களுக்குலாம் ஒரு கூறுபாடு கிடையாது. அதாவது விசேஷம்டா மட்டும் இந்த மாதிரிலாம் கூட முடியும். அப்போ உட்காந்து பேசி சரிங்க கல்யாண பொண்ணுல கலாச்சு விடுங்க. கவனித்தீர்களா? கவனித்தோம். இப்ப போடுற மாதிரி சீனி வெடிய. அதுக்கு தாண்டி கூப்பிட்டுக்கிறீங்க. காதல விழுகுதா இல்லையா? இதுக்கு எதுக்குடா வெள்ளை சொல்லை மாலையணும்? டைரக்டா அங்கே உட்காந்து பேச வேண்டியதானே? என் மடி மேல ஏறி உட்காந்து கூட பேசுங்க. இப்படி சும்மா அடுத்தவங்க வயித்தறிச்சல போக்குற மாதிரி பேசிக்கிருக்காதைய சொல்லிவிட்டேன். ஏ கண்ணா என்ன? நீ சும்மா இருப்பா. நான் எதை செஞ்சாலும் காரணமா தான் செய்வேன். என்ன செல்வா மாமா அங்க என்ன தெரியுது? அங்கேயே ரொம்ப நேரமா பாத்துக்கிருக்க. ஏதோ ரைடு விடுறாப்ல தெரியுது. தண்டவனுக்கு ட்ராக்க மாத்தி விட்டுருவோம் பாத்துக்க. இல்லன்னா மட்டும் அங்க மாறாமலாடா இருக்கு. ஏண்டா படுத்த சும்மா இருவேண்டா. சரி அங்க இருக்கிற அண்ணே மாமா சித்தப்பா எல்லாரும் கூட சொல்லிக்கிறேன். நல்லா கேட்டுக்கிறீங்க. இப்போ ஒரு போட்டி வச்சுக்கிருவோம். இங்கிட்ட இருக்கிற பூரா பொம்பளை ஆளுங்க, அங்கிட்ட இருக்கிற பூரா ஆம்பளை ஆளுங்க. என்ன அதனால ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் போட்டி, பாட்டு பாடுற போட்டி. என்ன அதனால இப்போ நம்ம அதை செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த எபிசோட இந்த பாட்டு பாடுற போட்டியை நடத்த முடியாது. ஏன்னா எபிசோடு டைம் அதிகமாயிருச்சு. மக்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். சரி அடுத்த எபிசோடில் பலமான பாட்டு போட்டிகளோட உங்களை சந்திக்கிறோம். இப்போ எபிசோடு முடிக்க போகிற டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு எபிசோடில் பாட்டு போட்டிகளை வச்சு திரும்ப சந்திக்கிறோம். ஓகே டாட்டா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். சரி இந்த சீர்சனை எப்படின்னா இதுதே மதுரை முறைப்படி பிறந்த வீட்டில இருந்து பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு எடுத்துட்டு போறது. அதுதே சீரு. இதாவது பண்ட முறையில பொண்ணு வீட்டுல இருந்து செஞ்சு கொடுக்குற சீதனம். தாய்மாம சீருங்கிறது அது தனி. கல்யாணத்தப்ப நாங்க வைப்போம். அப்ப பாத்துக்கிறோங்க.
அப்புறம் நண்பர்களே, கல்யாணம் வந்துட்டு ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருக்கிறதா வந்து பேசியிருப்போம். இப்போ வந்துட்டு நம்ம கதைப்படி, அதாவது நெசமான ஒரு கல்யாணத்தில் வந்து ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு வாரத்திலே வந்துட்டு நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அதாவது தேதி குறிச்சது ஒரு நாள் தான். அதாவது கதைப்படி வந்துட்டு இன்னும் ஒரு வாரத்திலே கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கோம். எதுக்காகண்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து கதை வந்து ஒரு படியாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். அட்மின் அப்படி தான் நினைச்சிருக்காங்க. அதனால வந்து கல்யாணத்தை வந்து சீக்கிரமா வச்சிருவோம் அப்படின்னு யோசிக்கிறோம். அதனால ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணத்தை வந்து நாங்க முடிவு செஞ்சு வச்சிருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு குழப்பீர வேணா, அதுக்காக தான் இப்பவே சொல்றோம். இன்னும் நிறைய முறைகள் இருக்கு. இதுவே வந்து நாங்க சீர் செஞ்சிருக்க முறை. அதாவது கல்யாண பொண்ணு வந்து பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது சீதனமா பண்டங்கள் எடுத்துட்டு போறது, இதெல்லாம் நாங்க செஞ்சு வைப்போம். இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் வந்து கல்யாணம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வச்சிடணும் அப்படின்னு யோசிச்சு, இனி ஒவ்வொரு முறை இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய முறை இருக்கு. எல்லா முறையும் செஞ்சதே எல்லாமே செய்வோம் நாங்க. இப்போ எங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்டா, அது குறிச்ச தேதியிலதே கல்யாணம் செய்யணுமா, இல்ல இந்த ஒரு வாரத்திலே நாங்க வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். அதனால வந்து எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வாரத்துக்குள்ளே வந்து கல்யாணத்தை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எங்க முறையெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. முக்கியமா கண்டிப்பா கல்யாணத்துக்கு அழைச்சிருவோம். எல்லாருமே வந்துடணும். எல்லாத்தையும் கூப்பிட்ற விதமாக கண்டிப்பாக அழைப்போம். எல்லாருமே வந்துருங்க. இப்போ வந்து நான் கேட்டேன் பார்த்தீங்களா, ஒரு வாரத்திலே கல்யாணத்தை வச்சாலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னா, டிஸ்டர்பன்ஸ் தான் உளறிட்டு இருக்கேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. அதாவது எப்படின்னா, அதாவது ஆவணி மாதம் 2ஆம் தேதி தான் கல்யாணம் வைக்கணுமா, அதாவது நாங்கள் குறிச்ச நேரத்தில் தான் கல்யாணம் வைக்கணுமா, இல்லை நான் ஒரு வாரத்திலே வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வாரத்திலே கல்யாணத்தை வச்சா மதுரை சிலாம் கலக்கட்டும், அதுதான் உண்மை. மதுரை முறையில் நிறைய சீர்வரிசை வைப்பாங்க. தாய் மாமா முறை வந்து நிறைய சீர்வரிசை வச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. நிறைய இருக்கு. முக்கியமா மதுரைக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறோம். ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு கெடா வெட்டாகட்டும், ஒரு காது குத்து ஆகட்டும், கண்டிப்பா சண்டை நடக்காம அங்க எதுவுமே நடக்காது. அதனால நம்ம ஸ்டோரியிலேயே சண்டை இருக்கு. பின்னாடி பார்க்கலாம் அதை. ஓகேவா? அது வந்து கல்யாணத்தன்னைக்கு பார்த்துக்குருவோம். கண்டிப்பாக ஒரு சண்டை நடக்காமல் எந்த ஒரு நல்ல விசேஷமே நடக்காது. தாய்மாமா சீர் வந்து நம்ம மீனாட்சி தான் செய்ய போகிறாங்க. பொறுத்து இருந்து பாருங்க. அதாவது என் பேத்தி தான் செய்ய போகிறா. எப்படிலாம் நாங்கள் சீர் செய்ய போகிறோங்கிறத பொறுமையாக இருந்து பாருங்க. ஓகே, நாங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் கமெண்ட்ல பதில் சொல்லிடுங்க. ஓகே, எங்கள் முறையெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவே வந்து பொண்ணு வீட்டில் பிறந்த வீட்டிலேருந்து பொண்ணு புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பண்ட சீர் முறை. அடுத்து வந்து நீ ஒவ்வொன்றா வரிசையாக வரும். ஓகே, டாடா, பை பாய், see you.